ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதையே நீங்கள் வந்து ஒயிட் நூடுல்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். அது நல்லா கொதிக்கணுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் நூடுல்ஸ் பேக்கெட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 பேக்கெட் எடுத்துருக்கேங்க. ஸோ சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போது நல்லா கலந்துக்கலாம். இந்த நூடுல்ஸை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. இது வந்து ஒரு 80% அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வேக வைக்காதீங்க. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் பட்டர் இல்லைன்னா 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் உருகட்டும். இது உருகினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 4 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. பெரிய பல் பூண்டு. அது நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஸோ அதுவுமே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இது கூட கலந்துக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஸோ இது கூட நான் இன்றைக்கி 1 கேப்சிகம் 1 கேரட் எடுத்திருக்கேன். நீளமாக வெட்டி வச்சுருக்கேங்க. ஸோ அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்துக்கிறேங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து பாதி கேபேஜ் எடுத்துருக்கேங்க. இதை மாதிரி நல்லா மெல்லிசாக வெட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கலந்துக்கோங்க நல்லா. இது இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் காயெல்லாம் வேகணும். இப்போ பாருங்கள், எனக்கு காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க. நான் லைட் சோயா சாஸ் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்க இது. ஸோ இதை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ இது கூட நான் இந்த மேகி மசாலா இருக்கு இல்லையா, அந்த பேக்கெட் எடுத்துக்கிறேங்க. அதுவுமே நான் 4 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்தேங்க. நான் அதில் 2 பேக்கெட் மசாலா மட்டும்தான் போட போகிறேன். மீதி 2 பேக்கெட் நான் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருவேங்க. ஸோ ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா இது மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே மேகி மசாலா பேக்கெட் வந்து எல்லாமே போட மாட்டேங்க.
ஸோ பாருங்கள், இப்போ எடுத்து வச்ச நூடுல்ஸை நான் எடுத்து போட்டுக்கிறேன். இன்னுமே உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், கலந்துட்டு நான் இன்னொரு பாக்கெட் எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பாக்கெட்டையும் நான் இதிலே போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு அந்த மசாலாவை நான் போட்டுட்டு கலந்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். எப்படி நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது பாருங்கள். இது கூட கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. பெப்பர் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நீங்கள் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒட்டிக்குங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இந்த மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். இதோ இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி மேகி நூடுல்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.